Care for Education. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த கிளாஸ் பார்க்க போகிறது தரம் 10 அலகு 3 தொடர்ச்சி. தரவு தேக்க கொள்ளளவு. தரவு தேக்க கொள்ளளவு டேட்டா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இல்ல உங்களுக்கு இது நீங்கள் தரம் 6, தரம் 7, தரம் 8, தரம் 9ல படிச்சதுதான். அவ்வளத்தின் சாராம்சம் தான் நீங்க தரம் 10, 11ல படிக்க போற விஷயம். ஆகவே அதுல புதுசானதோ புதிய விடயங்கள் என்று ஒரு கொஞ்சம் தான் வரும். இப்ப நாங்கள் இது முன்னைய கிளாஸுகள்ல ஏற்கனவே படிச்சதுதான் இந்த தரவு தேக்க கொள்ளளவு. 8 பிட்ஸ் சமன் 1 பைட். 8 பிட் நாங்க சொல்லுவோம், 1 பைட்டுக்கு சமனா இருக்கு. அதோட 4 பிட் ஒரு நிபிள் என்று சொல்லுவோம். 8 பிட் 1 பைட், 4 பிட் ஒரு நிபிள். அப்ப 4 பிட் ஒரு நிபிள், 8 பிட் ஒரு பைட். 1024 10 அடுக்கு 1024 10 பைட்ஸ். ஒரு கிலோ பைட். இந்த கிலோ பைட் தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா கேபி, கிலோ பைட். 1024 கிலோ பைட் ஒரு மெகா பைட். மெகாபைட் நாங்க சொல்லுவோம் எம்பி, மெகாபைட். 1024 மெகாபைட் ஒரு ஜிகாபைட். 1024 மெகாபைட் ஒரு ஜிகாபைட், ஜிபி என்று சொல்லுவோம். 1024 ஜிகாபைட் ஒரு டெராபைட். ஆகவே இது உங்களுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய சமன்பாடு. உங்களுக்கு ஒரு டெராபைட் மட்டும் தெரிஞ்சிருந்தா காணும். அதோட 1024 டெராபைட் ஒரு பிட்டாபைட், பிபி என்று வரும். ஓகே, அப்ப நீங்க உங்களுக்கு கணக்கு தேவையில்லை. இந்த டெராபைட் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே உங்களோட கணக்குகளுக்கு அதுக்குள்ளுக்குள்ளதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்கள் வேறு தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா சில கேள்விகள் வருது. ஒரு நிபிள் எத்தனை பைட் உண்டு? அரை பைட். ஒரு நிபிள் அரை பைட்டுக்கு சமன். ஏன் 4 பிட் தான் என்ன ஒரு நிப்பிள். அப்ப இவ்வாறான கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது கேபிய ஜிபிக்கு மாத்துறது. இப்ப ஜிபியில எத்தனை கேபி இருக்கிறது, எத்தனை பைட் இருக்குது. அப்ப நிறைய கேள்விகள் இதை நீங்க பிராக்டிஸ் பண்றது இதன் மூலம் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த சமன்பாடு உங்களுக்கு கட்டாயம் தேவையான ஒரு சமன்பாடு. அப்ப நாங்க இங்க பாக்குறோம் பெயர், சுருக்கக்குறி, அன்னளவான பைட், பைட்ஸ் சொல்லுவோம். சரியான பைட்ஸ் எண்ணிக்கை சரிதானே. அன்னளவாக பாட பக்கங்கள். சரி, ஒரு பிட், ஒரு பைட் என்று சொல்றது ஒரு எழுத்துக்கு ஒரு பைட் எடுக்கும். ஒரு கிலோ பைட்டுக்கு அன்னளவாக 1000. இப்ப நாங்கள் அப்ராக்சிமேட் தான் நாங்கள் எடுக்கிறோம். அப்ப சரியான பைட்டுகளின் எண்ணிக்கை என்ன? 1024. அப்ப அன்னளவாக ஒரு பாட புத்தகத்தின் அரை பேஜ், அரை பக்கத்துக்கு அது இப்ப அரை பக்கத்தின் அளவு ஒரு கிலோ பைட்டாக இருக்கு. மெகாபைட் என்று ஒரு மில்லியன். ஒரு அந்த அன்னளவாக பைட்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு? 1 மில்லியன். சரியான பைட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப நீங்கள் இந்த கிலோ பைட்டை 1024, அதாவது 2 அடுக்கு 2 அடுக்கு பைட்டின் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். அடுத்தது அன்னளவான பாட பக்கங்கள் 500 பக்கங்களை கொண்டது. அப்ப ஒரு ஃபைலின் சைஸ் எவ்வளவுக்கு இருக்கும் அப்ப ஒரு குறிப்பிட்ட மதிப்பீடு செய்து இங்க தந்திருக்கணும். ஒரு ஜிகாபைட் என்று சொல்றது ஒரு 5 லட்சம் பக்கங்களை உடைய 5 லட்சம் பக்கங்களை, அதாவது 500,000 பக்கங்களை கொண்டதா. ஒரு டெராபைட்னா நாங்கள் 500 மில்லியன் பக்கங்களை நாங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது எங்களால எவ்வளவு நாங்கள் ஒரு குவான்டிட்டி, நாங்கள் எவ்வளவு எங்களால பைட் என்றா எவ்வளவு, கிலோ பைட் என்றா எவ்வளவு அன்னளவாக ஒரு பாட பக்கங்களை வச்சு நாங்கள் இங்க எஸ்டிமேட் பண்றோம்.
தேக்க சாதனங்களின் தரவு தேக்க கொள்ளளவுகள், capacities of data storage devices. பதிவேட்டு நினைவகம், ஒரு ரிஜிஸ்டர் மெமரி. ரிஜிஸ்டர் மெமரியின் கெப்பாசிட்டி, அதாவது கொள்ளளவு வந்து 1 கிலோபைட்டா இருக்கு. அப்ப இது வந்து உங்களுக்கு தெரிய வேணும், இந்த ரிஜிஸ்டர் மெமரி என்னத்துக்காக பாவிக்கப்படுறது. அப்ப இது வந்து ஒரு தேக்க சாதனமா தான் இருக்குது. ஆனா இந்த தேக்க சாதனம் ஏதாவது தேக்கி வைக்கிற பயன்பாட்டுக்கு இது எடுக்கிறோம் இல்ல, கம்ப்யூட்டர் ஸ்பீடை கூட்டுறதுக்காக. நீங்கள் யோசிங்கோ, ஒரு புது கம்ப்யூட்டரோ ஒரு பழைய கம்ப்யூட்டரோ வந்து ஸ்பீடா இருக்கும். நீங்கள் வந்து புது கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஃபைல்ஸுமே ஃபர்ஸ்ட்ல இருக்காது. இப்போ கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா இழுக்க வலிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் நிறைய நாங்கள் சேவ் பண்ணி வைக்க ஒரு கம்ப்யூட்டருண்ட கதையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய பார்க்கணும்னா ஒரு குறைய பார்க்கும். ஒரு கணிசமான அளவு வந்து லோட் கூட அது குறைய பார்க்கும். அதோட கதை வந்து குறைய பார்க்கும். ஆகவே இந்த பதிவேட்டு நினைவகத்தின் கொள்ளளவு குறைவா இருக்கிறது காரணம் வந்து அது வந்து ஸ்பீடா வேலை செய்யும். சரிதானே? இப்ப பதிவேட்டு நினைவகம் ரெஜிஸ்டர் மெமரியை வந்து நாங்கள் கெப்பாசிட்டி, அதாவது ஏதாவது தேக்கி வச்சுக்கிற பர்பஸுக்காக பாவிக்கிறேல, கணனின் வேகத்தை கூட்டுறதுக்காகத்தான் நாங்கள் இந்த பதிவேட்டு நினைவகங்களை பாவிக்கிறோம். பதுக்கு நினைவகம் கேஷ் மெமரி, இதுவும் அதே மாதிரி தான் 3 MB தொடக்கம் 32 MB மட்டும் காணப்படுகிறது. இதுவும் நாங்கள் அடிக்கடி பாவிக்கிற இதுகள், அதாவது கம்ப்யூட்டர்ல ஸ்பீடை கூட்டுறதுக்கு. ஏன் நாங்கள் அடிக்கடி பாவிக்கிறதுகளை தேக்கி வச்சிருக்கிறதுண்டா அது உங்களுக்கு தெரியணும். நாங்கள் ஸ்பீடா நாங்கள் ப்ரொசஸ் பண்றது தானே. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் நாங்கள் ஒரு லைப்ரரியில இருந்து எங்களோட புத்தகங்களை தேடி எடுக்கிறதோ, இல்லாட்டிக்கு நாங்கள் ஒரு அடிக்கடி பாவிக்கிற புத்தகத்தை இன்னும் ஒரு மேசையில வச்சு செப்பரேட்டா நாங்கள் எடுத்து படிக்கிறதோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், குயிக்கா இருக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு அடிக்கடி யூசேஜ் பண்றத வந்து நாங்கள் எடுத்து படிக்கிறதா எங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த பதிவேட்டு நினைவகம், பதுக்கு நினைவகங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த கம்ப்யூட்டர்ல பாவிக்கிறோம். அடுத்தது வந்து பார்ப்போம் இருவட்டு. சிடின்ற வந்து 650 தொடக்கம் 900 MB என்று போட்டிருக்கு. கூடுதலா 650 700 MBக்கு கிட்டத்தான் இந்த கம்பேக்ட் டிஸ்க் சிடி என்ற கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப இந்த சிடின்ற கெப்பாசிட்டி வந்து இப்போ சிடின்ற பயன்பாடு வந்து குறைஞ்சதுக்கு காரணம் இப்ப வந்து அருகிக்கொண்டே போயிட்டுன்னு சொல்லலாம். இப்ப எல்லாம் டிவிடி வந்துச்சு தானே. ஒரு சிடியில வந்து முந்தி ஒரு படத்தை தேக்கி வைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 3 சிடி தேவைப்படும். ஆனா இப்போ ஒரு டிவிடில நாங்கள் 5 படங்களை சேமிச்சு வைக்கிறோம். அப்ப அந்த சிடியின் கெப்பாசிட்டி குறைஞ்சதுதான் அந்த சிடியின் பயன்பாடு வந்து அருகிக்கொண்டு போறதுக்கான காரணம். அடுத்தது வந்து இலக்க பல்திறவாற்றல் வட்டு, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்னு சொல்லுவோம். இது வந்து 4.5 தொடக்கம் 9G மட்டும் இப்ப காணப்படுது டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். அப்ப இந்த அன்னளவா வந்து 4.7 தான் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றது. சரிதானே? அப்ப ஒப்பீட்டளவில் இதுல வந்து 5, 6, 7, 8 மடங்கு வந்து இதுல வந்து கொள்ளளவு கூட. அப்ப இப்ப பயன்பாடுல நாங்கள் கூடுதலா பாவிக்கிறது சிடியை விட நாங்கள் டிவிடி தான் பயன்படுத்துறோம். சிடி இப்ப அருகிக்கொண்டு வருது. இப்ப நாங்கள் பார்க்கிறோம் தற்போக்கு பெறுவழி நினைவகம், ரெம் என்று சொல்றோம். இது வந்து 1 தொடக்கம் 64 GB மட்டும் காணப்படுமா. ஆனா நாங்கள் நோமலா பாவிக்கிற கம்ப்யூட்டர்ல எங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் 4 GB அப்படித்தான் அந்த ரெம்மின் கொள்ளளவு காணப்படும் கெப்பாசிட்டி. வாசிப்பு மற்றும் நினைவகம் ரோம். நீங்கள் இப்ப இதுக்கு வந்து தற்போக்கு பெறுவழி நினைவகம் ரெம்மும் ரோமும் என்னதுக்கு உதாரணம்? முதன்மை நினைவகத்துக்கு உதாரணமாக இருக்கு. சிமெண்ட் நினைவகம் பிளாஷ் மெமரி, இது வந்து 1 தொடக்கம் 64 GB மட்டும் காணப்படும். அடுத்தது வந்து வென் வட்டு 100 GB தொடக்கம் 6 TB மட்டும் காணப்படும் ஹார்ட் டிஸ்க். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நினைவகத்தின் அளவு வந்து ஒரு எறும்பின் சைஸ்ல இருந்து ஒரு ஜானியின் சைஸுக்கு போறது, அதாவது பருமன் வந்து வேற பாரிய அளவில் அதிகரிச்சு கொண்டு வாரத இது காட்டுது. அப்ப கீழிருந்து மேல் செல்ல என்ன நடக்கும்? கீழிருந்து மேல் செல்ல பருமன் குறைவடைந்து செல்லும். மேலிருந்து கீழே வர இந்த பருமன் என்ன செய்து கொள்ளளவின் பருமன் எவ்வளவு என்ன செய்து கொண்டு வரும்? அதிகரிச்சு கொண்டு வரும். கீழே இருந்து மேல் செல்ல கொள்ளளவின் கெப்பாசிட்டி என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். மேலிருந்து கீழ் வர கெப்பாசிட்டி கூடிக்கொண்டு
வரும். அடுத்தது பார்ப்போம். மீண்டும் பயன்படுத்துவதற்காக தரவுகள், அறிவுறுத்தல்கள், தகவல்கள் ஆகியன செய்நிரல்கள் ஆகியவற்றை தேக்கி வைத்து பயன்படுத்தப்படும் சாதனம். தேக்க சாதனம் என்னன்னு நாங்க சொல்லுவோம் ஸ்டோரேஜ் டிவைஸ். அப்ப நாங்கள் என்னத்துக்காக தேக்கி வைக்கிறோமோ ஒண்ட மீண்டும் அது எங்களுக்கு பயன்படும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் ஒரு தரவையோ ஒரு தகவலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இதையோ நாங்கள் தேக்கி வைக்கிறோம். அப்ப மீண்டும் பயன்படுத்துவதற்காக தரவுகள், அறிவுறுத்தல்கள், தகவல்கள், செய்நிரல்கள் ஆகியவற்றை தேக்கி வைக்க பயன்படும் சாதனங்கள் தான் இந்த தேக்க சாதனங்கள். அப்ப உங்களுக்கு உள்ளீட்டு கருவி, வெளியீட்டு கருவி, தேக்க சாதனங்கள் அதுகள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் அந்த டெபினிஷன் தெரிஞ்சிருக்க வேணும். இது நோமலாவே இது அதுக்காக பாடமாக்கி வச்சிருக்கல விளங்கி ஞாபகம் வச்சுக்கொண்டா அது உங்களுக்கு எப்பவுமே ஞாபகமா இருக்கும். அப்ப தேக்க சாதனங்களை நாங்கள் 2 வகையா இங்க பிரிக்கிறோம். உள்தேக்க சாதனம், வெளித்தேக்க சாதனம். இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். அப்ப இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு என்ன வரும்? உள்வன்பட்டு. இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு உள்வன்பட்டு. வெளித்தேக்க சாதனம். அப்ப வெளித்தேக்க சாதனங்களுக்கு என்ன வரும்டா இருவட்டு சிடி, இலக்கமுறை காணொளி வட்டு டிவிடி, ப்ளூரே. அப்ப இந்த சிடியை விட டிவிடி குவாலிட்டியும் கூட, அதோட எங்களுக்கு கொள்ளளவும் கூட, கெப்பாசிட்டியும் கூட. இந்த டிவிடியை விட ப்ளூரே டிஸ்கின் குவாலிட்டி இன்னும் சரியான கூட. சரியா? ப்ளூரே டிஸ்க் இப்ப வெட்டிங்கோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன எடுப்பினம் அந்த வீடியோ காப்பியில பாத்தீங்கன்னா அந்த ப்ளூரே டெக்னாலஜியை பயன்படுத்தி HD அன்னு சொல்லுவோம், HD வீடியோன்னு சொல்லுவோம். அந்த ப்ளூரே என்ற டெக்னாலஜியை பாவிச்சு தான் நாங்கள் எடுப்போம். அப்ப இதையும் விட இதுக்கு கொள்ளளவு கூட. அடுத்தது உள்வன்பட்ட மாதிரி நாங்கள் வெளிவன்பட்டு. இது டிபி கணக்குல எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஒரு கம்பெனியில இதுகள் டேட்டாஸை நாங்கள் பேக்கப் எடுத்து வைக்கணும். அப்படி நிறைய பயன்பாட்டுக்காக நாங்கள் வெளிவன்பட்டு பயன்படுத்துவோம். இது 500 ஜிபியில இருந்து 1 டிபி மட்டும் நிறைய கெப்பாசிட்டியில காணப்படுது. அடுத்தது பேனா செலுத்தி, பென் டிரைவ். சரியா? பென் டிரைவும் வெளித்தேக்க சாதனம். அப்ப நாங்கள் தேக்க சாதனங்களை இங்க உள்தேக்க சாதனம், வெளித்தேக்க சாதனம் 2 வகையா பிரிச்சிருக்கிறோம். தரவு பெறுவழி கதி. அப்ப பதிவேட்டு நினைவகம் என்று சொல்றது ரெஜிஸ்டர் மெமரி. தரவு பெறுவழி கதி, பதிவேட்டு நினைவகம், ரெஜிஸ்டர் மெமரி. அப்ப இந்த பதிவேட்டு நினைவகத்துக்கு தான் நான் சொன்னேன், அதின் கெப்பாசிட்டி குறைய, ஆகவே கதி ஸ்பீட் கூடவா இருக்கு. அப்ப நாங்கள் குறைஞ்சதுல இருந்து வரோம். எங்களுக்கு ஆகலும் கதி குறைஞ்சது காந்த நாடா, மேக்னெட்டிக் டேப். மேக்னெட்டிக் டேப்புக்கு தான் என்ன கதி மிகவும் குறைவு. இருவட்டு கம்பேக்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். அப்ப காந்த நாடாவையும் விட இருவட்டுக்கு கதி கூட. டிவிடியையும் விட காந்த நாடாண்டா மேக்னெட்டிக் டேப். அப்ப அதையும் விட யாருக்கு கதி கூட? இருவட்டு. சிடிக்கு கூட. சிடியையும் விட டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், இலக்க பல்திறவாற்றல் வட்டு. அப்ப அதுக்கு கூட. அதையும் விட யாருக்கு கூட? வன்பட்டுக்கு கூடவா இருக்கும் அந்த கதி. அடுத்தது சிமிட்டு நினைவகம், பிளாஷ் மெமரி என்று சொல்லுவோம். சிமிட்டு நினைவகம். அப்ப வன்பட்டையும் விட இந்த பிளாஷ் மெமரிக்கு கதி கூட. பிளாஷ் மெமரியையும் விட ரொம்முக்கு ஸ்பீடா இருக்கும். ரொம் ஸ்பீடா இருக்கும். ரொம்மையும் விட ரேம் ஸ்பீட் கூட. அதையும் விட ரேமையும் விட கேஷ் மெமரி கூட. கேஷ் மெமரியையும் விட ரெஜிஸ்டர் மெமரிக்கு கதி ஸ்பீட், அதாவது தரவு பெறுவழி கதி கூடிக்கொண்டு போகும். கீழிருந்து மேல் நோக்கி போக கதி என்ன செய்யறத காணலாம்? இங்க அதிகரிக்கிறத காணலாம். இங்க பாத்தீங்கன்னா நத்த ஸ்பீடுல இருந்து ஒரு குதிரை ஸ்பீடுக்கு ஒப்பிட்டு இருக்கிறோம். அதாவது கீழிருந்து மேல் வரும் போது ஸ்பீட் என்ன செய்து கொண்டு போகுது? அதிகரிச்சு கொண்டு போகுது. ஒரு பிட்டுக்கு செலவாகும் பணம், காஸ்ட் பெர் யூனிட் ஸ்டோரேஜ். சரியா? ஒரு பிட்டுக்கு செலவாகும் பணம். பதிவேட்டு நினைவகம். நாங்கள் இங்க பார்க்க போறோம் பதிவேட்டு நினைவகம், கேஷ் மெமரி, RAM, ROM, மேக்னெட்டிக் டேப்,
ஃபிளாஷ் மெமரி, ஹார்ட் டிஸ்க், டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், டிவிடின்னு சொல்லுவோம், சிடி. அப்ப நாங்கள் இங்க வந்து எங்களுக்கு வந்து இவற்றை கொள்வனவு செய்ய வாங்குற பணத்தை பார்க்க இங்க கீழே பார்ப்போம். சிடிய வாங்குற காசின் பார்க்க டிவிடியை வாங்குறதுக்கு அதிக அளவு பணம் செலவாகும். டிவிடியை விட ஹார்ட் டிஸ்க் வந்து அதிக அளவு செலவு. ஹார்ட் டிஸ்கை விட ஃபிளாஷ் மெமரி, பிறகு மேக்னெட்டிக் டேப், ப்ரம், கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி. அப்ப இப்படி நாங்கள் கீழே இருந்து மேல் நோக்கி போயிருக்க அதனை கொள்வனவு செய்கின்ற பணத்தின் அளவு என்ன செய்து கொண்டு போகும், பண தேவை வந்து எங்களுக்கு அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப ஆழங்கூடின விலை எது? இந்த ரெஜிஸ்டர் மெமரி தான் கூடிய விலையாக இருக்கு. அடுத்தது பாருங்க, கணனி குறிமுறைகள், கோடிங் சிஸ்டம் இன் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லுவோம். கோடிங் சிஸ்டம். கோடிங் சிஸ்டத்துல பார்த்தோம்னா இங்க வந்து நிறைய குறிமுறைகள் இருக்கு. அதுல முதலாவது பிசிடி, இரும குறிமுறை பதின்மம், பைனரி கோட் டெசிமல் என்று சொல்லுவோம். பிசிடி இரும குறிமுறை பதின்மம். ASCII தகவல் பரிமாற்றத்திற்கான அமெரிக்க தர குறிமுறை. சரிதானே? தகவல் பரிமாற்றத்துக்கான அமெரிக்க தர குறிமுறை, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் என்று சொல்லுவோம். EBCDIC தகவல் பரிமாற்றத்திற்கான அமெரிக்க தர குறிமுறை, எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடட் சொல்லுவோம். யூனிகோட் ஒற்றை குறிமுறை. அப்ப இவ்வாறான கண்ணி குறிமுறைகள் வந்து காணப்படுகின்றன. அப்ப பிசிடி குறிமுறை இரும குறிமுறை பதின்மம் என்றா இங்க பாத்தீங்கன்னா 0 தொடக்கம் 9 குறிக்கிற இரும பெருமானங்கள், பைனரி கோட் டெசிமல். அப்ப பதின்ம எண்ணெய், அதாவது 0 தொடக்கம் 9 மட்டும் குறிக்கிறத வந்து நாங்கள் பிசிடி, அதாவது இரும குறியீட்டு முறை மூலம் என்ன செய்யறோம், நாங்கள் இங்க குறிக்கிறோம். அப்ப 9 நம்பரை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், இங்க பயன்படுத்துவோம். அப்ப 37 அடி 10 எனும் இலக்கத்தை 37 அடி 10 எனும் இலக்கத்தை பிசிடி பெருமானம் என்னன்னு கேட்டா, பிசிடி பெருமானம் 37 அடி 10 எனும் இலக்கத்தின் பிசிடி பெருமானம் என்னன்னு கேட்டா இப்ப வந்து நாங்க பிரிக்க போறோம். 3 நாங்கள் எழுதலாம். ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து நாங்கள் 4 இலக்கத்தை கொண்ட இந்த பிசிடி பெருமானத்தை எழுதுவோம். 3க்கு 0 0 1 1, அதாவது 11 நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து 0 1 1 1 அண்ட் இப்படி எழுதுறோம். அப்ப இவ்வாறான இரும இலக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் இவ்வாறாக எழுதும் போதுதான் இதைத்தான் நாங்க சொல்லுவோம் பிசிடி பெருமானம். இங்க வந்து 2 1 3 6 அடி 10, அதாவது 2136 அடி 10 எனும் இலக்கத்தின் பிசிடி பெருமானம். அப்ப இங்க வந்து நாங்கள் இதுல 2 1 3 6 நாங்கள் பிரிச்சு எழுதிட்டு நாங்கள் அதுக்குரிய வந்து இரும எண்களை தனித்தனியாக எழுதி ஒன்றாக சேர்க்கும் போது அதிண்ட பிசிடி பெருமானம் எங்களுக்கு கிடைக்கப்படும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா இவற்றை நீங்கள் உங்களோட காப்பியில செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ் வந்து கேட்க வேண்டும். இப்ப நீங்க உங்களோட புத்தகங்கள், பயிற்சி புத்தகங்கள் இருக்கிற கணக்குகள் அவ்வளோத்தையும் என்ன செய்யணும், நீங்க கட்டாயமா செய்து பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி செய்ய தெரியாட்டிக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். அடுத்தது வந்து ASCII தகவல் பரிமாற்றத்திற்கான அமெரிக்க தர குறிமுறை. முதலில் இந்த குறிமுறையின் போது கணினியில் உள்ளிடப்படும் தரவுகள் கணினியில் 7 பிட்டுகள் கொண்ட இரும எண்களினால் வகைப்பிடிக்கப்படும். இந்த குறிமுறையை பயன்படுத்தி 128 வழி இயல்புகளை வகை குறிக்கலாம். சரியா? இந்த ASCII-ஆல ஸ்கூல் என்பதற்குரிய ASCII பெருமானம். அப்ப இங்க பாருங்க SCHWL. அப்ப S-க்கு 83. அப்ப ஒவ்வொன்றுக்குமே என்ன செய்யும், குறித்த ASCII பெருமானம் காணப்படும். இந்த பத்ம எண்களின் இரும பெருமானங்களை பெறணும். 83க்கு இப்ப இவ்வளவுக்கு நாங்க என்ன செய்யணும், அதுக்குரிய இரும பெருமானங்களை கட்டாயம் பெற வேண்டும். இப்ப ஸ்கூலுக்கு வந்து இதுதான் அந்த கணனி
உணரக்கூடிய ஒரு குறிமுறையாக என்ன செய்யப்படும், காணப்படும். சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன ஹோம்வொர்க்னா ஐசிடி என்பதற்குரிய ASCII குறிமுறையை இரும எண்களில் எழுதுக. இப்ப நீங்கள் இதை என்ன செய்யணும், வீட்டில செய்து பார்க்க வேண்டும். EBCDIC தகவல் பரிமாற்றத்திற்கான அமெரிக்க தர குறிமுறை. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் இருக்கு, லோவர் கேஸ் இருக்குது. அப்பர் கேஸ், லோவர் கேஸ். அப்ப இது வந்து கேரக்டர் ஏக்கு பைனரியில என்ன, ஹெக்ஸாடெசிமல்ண்டா என்ன, 16 எண்ணில என்ன குறியீடு, அதுகளை வந்து இங்க தந்திருக்கணும். அடுத்தது பார்ப்போம் யூனிகோட். யூனிகோட் என்ன, ஒற்றை குறிமுறை. யூனிகோட் படம் மற்றும் வரைவியல் தரவுகள், பிக்சர் கிராபிக்ஸ் டேட்டா, இங்க அந்த யூனிகோட் குறிமுறையை நாங்கள் பயன்படுத்துவோம். சவுண்ட், ஒளித்தரவில நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச குறிமுறை வந்து BCD, அது என்னன்னு சொல்லுவோம், பைனரி கோட் டெசிமல். இது கட்டாயம், இந்த அட்டவணை உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். BCD பைனரி கோட் டெசிமல். பயன்படுத்தப்படும் பிட்டுகளின் எண்ணிக்கை 4. ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் கோட். பயன்படுத்தப்படும் பிட்டுகளின் எண்ணிக்கை 7. EBCDIC எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். பயன்படுத்தப்படுற பிட்டுகளின் எண்ணிக்கை 8. யூனிகோட் முறைக்கு வந்து நாங்கள் 16 பிட்டுகள் வந்து பயன்படுத்தப்படும். இன்றைய கிளாஸ் வந்து நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.